வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக பாலு தொடர்பார் என சிறப்பு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக பாலு தொடர்பார் என சிறப்பு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சமூக நீதி பேரவையின் விதிகள் படி தலைவரை அறங்காவலர் குழுதான் நீக்க முடியும். வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக பாலு தொடர்பார் என சிறப்பு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சமூக நீதி பேரவையின் விதிகள் படி தலைவரை அறங்காவலர் குழுதான் நீக்க முடியும். வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக பாலு தொடர்பார் என சிறப்பு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக பாலு தொடர்பார் என சிறப்பு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. சமூக நீதி பேரவையின் விதிகள் படி தலைவரை அறங்காவலர் குழுதான் தேர்வு செய்யும். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். வணக்கம். வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக பாலு தொடர்பார் என சிறப்பு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். பாமக ராமதாஸ் மற்றும் அன்புமதி ராமதாஸ் இடையேயான மோதல் போக்கானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஒரு புறம் ராமதாஸ் அவர்கள் கட்சியில் இருந்து நீக்குவர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே பொறுப்பில் தொடர்வார்கள் என தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார். அதே போன்று அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்குபவர்களையும் ராமதாஸ் அவர்கள் அதே பொறுப்பில் தொடர்வார் என தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியிட்டு வரக்கூடிய நிலையில பாமகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான வழக்கறிஞர் பாலுவை சமூக நீதி பேரவை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கி அந்த பொறுப்பிற்கு கோபு என்பவரை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில இந்த வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சிறப்பு பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது சென்னையில் இன்று நடைபெற்றது. இன்று மாலை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் அறங்காவலர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர். இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முக்கிய தீர்மானமாக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக வழக்கறிஞர் பாலுவே தொடர்வார் என்கிற தீர்மானமானது நியமிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் புதிய நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநில செயலாளராக வழக்கறிஞர் சரவணன், மாநில பொருளாளராக வழக்கறிஞர் தமிழரசன், மாநில அமைப்பு செயலாளராக வழக்கறிஞர் பழனிசாமி என புதிய பொறுப்பாளர்களும் அதே பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று தீர்மானம் 2ம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் புரவலராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் நிலையில் அது மேலும் மேம்படுத்த வேண்டும் என்ற இந்த செயற்குழு கருதுகிறது எனவும் அதன் அடிப்படையில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை வழிகாட்டும் வகையில் பேரவையின் புரவலராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார் என்கிற 2 தீர்மானங்களை இன்றைய வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சமயமணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.